அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமசுந்தர் பேசுகிறேன். பேர் கிங் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் செக்கானூரில் இருக்கோம். இங்கே ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம சிவன் லிங்கவரத்தில் இல்லை உருவத்தில் பார்த்துப்போம். ஆனால் இங்கே ஒரு ஜோதி உருவத்தில் இருக்குது. அதுவும் ஒரு வருடம் இல்லை, சுமார் 400 வருடமாக இங்கே லிங்கம் ஜோதி மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கோயிலோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இங்கே இடத்துக்கான இந்த சிவன் கோயில் பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்னோட சிவனார்னு பட்டு இந்த வரலாறு பார்த்துப்போம். ஸோ வாங்க போகலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காவகாத்த பண்ணையக்காரர்களுக்கு வணக்கம். இவங்க அழகுமலை கண்ணு, முருகன், மதுரை மீனாட்சி, இந்த பேக்காமை இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற காலத்தில் பேச்சு கருமத்தூர் எல்லையை காத்துக்கிட்டு போக மாட்டேங்குது. எல்லை பேக்காமை இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா இது யாருமா என்எல்ஏல உட்காந்து போக மாட்டேன்ற, யாருமா போமா அப்படின்றாரு. அதெல்லாம் போக முடியாது, இந்த எல்லை மண்ணும் பொண்ணு இடைக்கிட சரியாக இருக்குது. நான் இந்த இடம் எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு, நான் இந்த இடத்துல இருப்பேன், நான் போக மாட்டேன்னு சொல்லுது. அப்போ என்ன சொல்கிறாரு பேக்காம, இல்லைம்மா இந்த எல்லாம் எங்கல்ல நீ யாருன்னே தெரியாது, நீ போயிரு அப்படின்றாரு. நான் போக மாட்டேன், இங்கே இருப்பேன், என்னை எனமும் வம்பு பண்ணினேன்னா எங்கள் அண்ணன் இருக்கான், கூப்பிட்டு உன்னை அடிக்க விடுவேன் அப்படின்னு பேச்சு சொல்லிடுது. அப்போ எவன் வரட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு பேக்காம. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, போய் ஆறாம்பள்ளி கோட்டையில் இருக்கார் உருமாண்டி, அங்கே போய் பேச்சு கூப்பிட்டுக்கிறது. என்னென்ன வானே, நான் ஒரு இடம் நல்ல இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன், என்னை அங்கே இருக்க விடாமல் பத்துறாங்க, அவங்கள நீ என்னான்னு பார்க்கணும்னே வானேன்னு கூப்பிடுது. இங்கே வாமா, நான் ஏற்கனவே நான் நல்லா வாழ்ந்துக்கிருந்துவேன், அங்கே வந்தாக்க எனக்கு சாப்பாடு பத்தாது, சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நான் கேட்குறத கொடுத்தீங்கன்னா நான் வாரேன் அப்படின்றாரு. என்னென்ன வேணும்ன்ற கேட்குது. டெய்லி எனக்கு ஒரு கூலி பெண்ணு வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி விரும்பாண்டி கேட்குறாரு. எனக்கு டெய்லி வேணும், ஒவ்வொரு பெண்ணு வேணும், உன்னால் கொடுக்க முடியுமா, இதை கொடுத்தீங்கன்னா நான் வாரேன், எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு விரும்பாண்டி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுது. கூப்பிட்டுக்கு அந்த இடத்துல தங்குறதுக்கு நல்லா தச்சு செஞ்சு சாம்பிராணி, சந்தனம், குங்குமம், சவாது வாசனத்தோடு அந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் பிடிக்கிறாங்க. அப்போ பேக்காமனுக்கு அந்த வாசம் தெரிஞ்சிருது. என்னடா நம்ம எல்லையில் இந்த மாதிரி வாசம் தெரியுது, சந்தன வாசனை, சவாது வாசனை இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. போகும்போது இவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிருக்காங்க இடத்த. யாரா எங்கள் இடத்துல இருக்கக்கூடாது போன்னு சொல்கிறாரு. யாரா கேட்குறேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி விரும்பாண்டிக்கு இவருக்கு அடிபிடிக்க கலங்க. அப்போ என்ன ஆச்சுது, 2 பேருமே குதிரையில் வந்திருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று குதிரையில் இருந்தவங்களே அடித்து என்ன செய்கிறாரு பேக்காம, அவர் குதிரை ஏறிலாம் கால் ஒடிச்சு போட்டார். அடித்து விரும்பாண்டி காட்டி குதிரையும் கால் ஒடிச்சு 2 பேரும் அடித்து மல்லு காட்டியில் இந்த பூமியை டும்முட்டு அதர் இருக்குது, உலகங்க அதர் இருக்குது. அதர் அழகுமலை கண்ணு, முருகன், மதுரை மீனாட்சி எல்லாமே
என்ன நம்ம பேக்காம எல்லையில் இந்த மாதிரி கலவரம் இங்கே தெரியுதுன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வராங்க. வந்த இடத்துல இங்கே கலவரம் இருக்குது. அவங்க வந்து கலவரத்தை நிப்பாட்டி இங்கே வாங்க சமாதானமாக பேசிக்கிடுவான் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ இவர் பேக்காம எடுத்து சொல்கிறாரு, என் எல்லையில் வந்து உக்காந்துக்கிட்டு போக மாட்டேன்றாங்க, நான் போக சொன்னதுக்கு இந்த இதான் கலங்க நான் அடித்து போட்டேன், இருந்தாலும் காலை ஒடிக்கலாமா குதிரையா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எல்லையில் உட்காந்துக்கிட்டு போக மாட்டோம்னா அப்புறம் நான் எனக்கு என்ன வழி, இதுவாக எனக்கு வழி தெரியல அப்படின்ட்டாரு. இங்கே வாண்டு கூப்பிட்டு அவர் 2 பேர்த்து விசாரிக்கிறதோ விரும்பாண்டியும் பேச்சு எங்களுக்கு இந்த எல்லை வேணும், நாங்கள் செத்தாலும் சாகுமோ தவிர இந்த எல்லையை விட்டு போக மாட்டான், யார் வந்து தடுத்தாலும் நாங்கள் அடிப்போம்ட்டு அவங்க 2 பேரும் பேச. அப்போ இங்கே வா உங்கள்கிட்ட எல்லாம் கிடைக்கலடா பேக்காமா, உனக்கு வந்து உங்கள்கிட்ட தேவையில்லை, இருந்த ஒரு வாரமாக இருந்துட்டு போகிறாங்க விடு அப்படின்ல, அதெல்லாம் நான் விட மாட்டேன், என் மனச்சாட்சிக்கு என் இடையில விட மாட்டேன்னு பேக்காம சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே வா உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது வேணாம், உனக்கு 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், நீ கெட்டிக்காரன் தானே பேக்காம, அதில் ஜெயிச்சு வந்துட்டீண்டா அவங்கள பற்றிடுவான் போகட்டேன், அதில் தோத்துட்டீண்டா அந்த இடத்த விட்டு கொடுத்துருனேன் அப்படின்ட்டு முருகன், அழகுமலை கண்ணு, மதுரை மீனாட்சி இவங்க 3 பேரும் சொல்லிடுறாங்க. இவர் ஆட்டும் ஏற்றுக்கிறாரு, இனி ஜெயிச்சுட்டான்னு இருந்துக்கிட்டுன்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, முருகன் தான் சொல்லிச்சான் பேக்காமை வந்து அந்த காலொடிஞ்ச நொண்டி குதிரையில் போய் இந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட மத்தியஸ்கர் கோயில் இருக்கு, இந்த ரயில்வே கேட்டில் இருக்குல்ல அங்கே தான் பஞ்சாயத்து நடந்தது. மத்தியஸ்கர் கோயில் அதே மத்திய நடு சென்றது, பேக்காம எல்லைக்கு நடு சென்று. ஆமாம், அந்த இலையிலேருந்து தொட்டப்பண்ணாக்கின ஒரு வாடிவாசல் வரைக்கும் விருமாண்டி சாமி போய் தொட்டுட்டு அங்கே ஒரு செண்டா ஒன்று நட்டு வச்சுருப்பான். அந்த கொடியை பிடுங்கிக்கிட்டு நீ எந்தெந்த ஊரை சுற்றி வாரி அந்த ஊர் பூரா உனக்கு சொந்தம்டா விரும்பாண்டி, பேக்காமை வந்து இந்த எல்லையிலேருந்து ஒரு அந்த மதுரை மொட்டக்கோவரத்தில் இருக்கு மீனாட்சி வரத்தில், அங்கே போய் கொடியை எடுத்துக்கிட்டு நீ எந்தெந்த ஊரை சுற்றி வாரியா அது ஊரம் பேக்காமனுக்கு சொந்தான், இதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. சரின்றாரு ஒரு பேக்காமை, நான் பார்த்துக்கிறேன், அவங்க நொண்டி குதிரையை கொடுக்குறேன்னு சொல்லி பேச்சு தகராறு பண்ணுது. எங்கள் அண்ணன் எப்படி நொண்டி குதிரையில் போவேன், நடக்காத குதிரையில் நடப்பானா குதிரையை தூக்கி போவானா வேணும் தள்ளிக்கிட்டு முடியாதுன்னு சொல்லி அது வழக்கு பண்ணுது. அடுத்த வேலைக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, நீங்கள் இதில் எந்தெந்த வேலையை பிடிக்கிறீங்களோ பிடிச்சி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யுது பேச்சு, சரின்னு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பேச்சு மட்டும் போய் யூனிவர்சிட்டிக்கிட்ட ஈனா தர்மம்ட்டு இருக்குது, யூனிவர்சிட்டின்னு இருக்குல்ல அந்த இடத்துல ஈனா தர்மம்ட்டு வடவழிச்சிக்கு போகிற பிரிவு. அந்த இடத்துல போய் இது என்ன செய்யுது, மோகினி பெண் வேஷம் போட்டு அப்படியே நடனம் ஆடுது பேச்சு. இவங்க 2 பேரும் போட்டிக்கு அவர் அங்கிட்டு போகிறாரு, இவர் இங்கிட்டு வர்றாரு மதுரை பக்கம். அப்போ நடு ரோட்லேருந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்குமே கூந்தலை விரிச்சு போட்டு இவர் பேக்காம பொம்பளைன்னா பேயா நின்றுக்குருவார். ஏற்கனவே அதுக்கு தான் காம வந்து பேக்காம அப்படின்னு சொல்லி இவர் பொண்ணை பார்த்துட்டு நின்றுக்கிட்டாரு. என்னடா இப்படி ஒரு அழகான பொண்ணு வந்து ஆடிக்கிட்டா வாடுறான்னு சொல்லி நின்றுக்கிட்டு போகவே இல்லை. கொள்ள நேரமாக நின்று போனார். நிற்க விட்டு இது சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கின போட்டியை சுற்றி வரட்டும்ட்டு இது ஒரு கோழிப்படம் மணி 3 மணி ஆயிடுச்சா இங்கே தான் இருக்காராம். இவர் போய் அந்த எல்லையை பிடிச்சிங்கிட்டு பிடிச்சி பண்ணிக்கொண்டு தும்மக்குண்டு அப்படியே திருமங்கலம் விளாச்சேரி இந்த பக்கம் பூரா சுற்றி வந்துட்டார் நொண்டி குதிரையை வச்சு விடியிருக்கலாம். இவர் 3 மணி வரைக்கும் இங்கன்னு தான் இருக்காரு, இதை விட்டு எங்கேயும் போகலை. அப்போ முருகன் என்ன செஞ்சாரான், என்னடா அந்த பையன் கேனத்தனமாக நின்றுக்கிறியான் அப்படின்ட்டு அன்றைக்கி தான் சேவல் வேஷம் போட்டு முருகன் போய் கொக்கரக்கோன்னு கூவினாரான். அந்த இடத்துல போய் கூவமே ஆகா வெடிஞ்சு போச்சு, நம்ம போட்டிக்கு போகாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு ஞாபகம் வந்து பேக்காம திரும்பி பார்க்குறாரா. இந்த எல்லையெல்லாம் போயிட்டு பேக்காம பிறந்த ஊர் கொக்கலாம். இதில் போய் ஒரு தெருவில் கால் எடுத்து வச்சுட்டாரு விரும்பாண்டி, இதெல்லாம் சுற்றிட்டு. அப்போ ஆகா போச்சுறான்னு சொல்லி இவர் ஒரே தவில மதுரை மொட்டக்கோவத்தில் ஒரு கையால் கொக்குளத்தில் ஒரு கால் வச்சாரான் தம்பி அவர் பேக்காம. அப்படியே போகக்கூடாமல் ஒரு தெருவோடு அவரை நிப்பாட்டிக்கிட்டாரான். பேக்காம நின்றதோட இவர் என்ன செய்கிறாரு, பேக்காம அப்படியே அவங்க சுற்றி வந்துடுச்சுல அதோட முடித்து இவங்கெல்லாம் வாண்டு கூப்பிட்டு பலவடிக்கு அந்த இடத்துல பஞ்சாயத்து வைக்கிற போது அப்போ பேச்சு சொல்லுது, முருகன் நீ நொண்டி குதிரையை கொடுத்துக்கிட்டாங்க அண்ணனுக்கு, இப்போ போய் நீ சேவல் வேஷம் போட்டு கிளப்பி விடுற, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணுற, உன்னை நாங்கள் கும்பிட மாட்டோம்னு சொல்லி முருகனை அன்னைக்கு சொல்கிறாங்க. 3 கோயில் கும்பிட்றவங்க பூரா முருகனை கும்பிட மாட்டோம்னு பேசுவாங்க தெரியுமா.
கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால தான் முருகனை கும்பிட மாட்டாங்க. முருகன் வந்து அப்படி இல்லை, நான் உண்மையாக பாடுவர்றேன், சொத்து பூரா அவன் சொத்து, அவன் சொத்துல வந்து நீங்கள் வந்து காத்துக்கிட்டு ஆகிரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உண்மையை பேசியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு நொண்டி குதிரை, இன்னைக்கு போய் கொக்கரக்கோன்னு கூகுற சேவல் வேஷம் போட்டு அப்போ நீ ஓர வஞ்சமாக தான் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்போ அதுலேருந்து இந்த பேக்காமனோட முருகன் இங்கிட்டு ஒதுங்கிட்டாரு. அந்த வகையில் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க, எல்லாமே உனக்கு தான் சொந்தம் விரும்மாண்டிக்க, புகழத்தில் போய் அவர் தெருவை பிடிச்சில அவங்க பிறந்த ஊருக்குள்ளே, அதை ஒன்று மட்டும் விட்டு கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குற போது என்ன ஆகுது, அவர் நான் எந்தெந்த ஊரை சுற்றி வந்தீங்களோ அதை பூரா உனக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் வாக்கு அழியக்கூடாது, அது எனக்கு தான் சொந்தம் விட்டார் விரும்மாண்டி. இல்லைடா அதை மட்டும் விட்டு கொடுன்ட்டுருக்காங்க. நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டு இப்போ கொக்குளத்தில் பிறந்ததில் 6 பேரில் 2 பேர் போய் விரும்மாண்டி சாமி கும்பிட்றாங்க. 6 பேர்னா என்ன? 6 பேர் இங்கே பிறந்தவங்க, சரி, வேகாமை வகையாரா சேர்ந்தவங்க 6 பங்காளி. 6 பங்காளியில் 2 பங்காளி சேத்தூரேன் ஜடச்சின்னு சொல்லி அவங்க தெருவத்தை அவர் விரும்மாண்டி பிடிச்சிட்டாரு. சரி சரி. அந்த பிடிச்ச தெருவுக்காரங்க விரும்மாண்டி சாமிக்கு எனக்கு பிறந்தா பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ன்றாரு. விரும்மாண்டி கழுவனாதேன் பேச்சுட்டு பேர் கொடுக்கணும்னு அன்றைக்கே கேட்குறாப்புல. அது சரின்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போவும் போய் அங்கே தான் மொட்டை எடுக்கிறாங்க, பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே மாமச்சிலிங்க கோயில், அங்கே போய் கொடுக்குறாங்க, இப்போ மொட்டை எடுத்து வரங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த வரலாறு. அன்னைக்கு உருவான கோயில் இது சிவன் கோயில். அவர் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு சிவன் கோயில். அந்த பேக்காம இந்த சிவனை தான் கும்பிட்றாரு உயிரோடு இருக்கிற போது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 6 மக்களும் சேர்ந்து அவரை ஒரு இடத்துல தெய்வமாக வச்சு பேக்காமி கருப்பசாமி ஆகிறார். அவர் சரி, அவங்க பேக்காமி கருப்பசாமிட்டு வயக்காட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் கும்பிட்டுருக்கோம். இன்னும் கும்பிடுறீங்க? இன்னும் நான் பயங்கரமாக இருக்கேன். இங்கே கூட கூட்டம் இருக்காது, அங்கே எப்போதும் இருக்கேன். இங்கே ஒரு பங்காளி மட்டும்தான் வருவாங்க. ஆமாம், அங்கே வந்து 6 பேர், 6 பங்காளியுமே அங்கே போவாங்க. இல்லை இதில் 2 பேர் விரும்பாண்டி கும்பிடுறவங்களும் வருவாங்களா? அவங்களும் வருவாங்க, அவங்களும் அங்கே வருவாங்க. ஏன்னா தகப்பனல்ல அந்த வாரிசுனால அங்கே போய் மொட்டை எடுப்பாங்க வைப்பாங்க. 2வது வந்து இங்கே மொட்டை எடுத்து கடை வெட்டுவாங்க கருப்புசாமி பேக்காம. அதனால இதுதான் பெரிய கோயில்னு தெரியாதவங்க நினைப்பாங்க. ஆதிசிவன் பெரிய கோயில் இந்த 6 பேர்த்துக்கு. இந்த 6 பேர்த்துல தெரியாதவங்க வெளியில் நிறைய ஊரில் இருக்காங்க. எட்டத்தில் இன்னைக்கு அந்த பாண்டிச்சேரியில் வந்தோம்ன்றாரு. ஆமாம், இப்படி நிறைய எட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் அப்போ வந்து பார்க்குறாங்க. இங்கே 1-2 ஆள் இருக்குது, அங்கே போய் பார்க்குறாங்க ஒரு திருவிழா கூட்டம் ஆள் இருக்கேன். அப்போ அதுதான்டா பெரிய கோயில், ஆள் பூரா இங்கே வருது. அது எங்கே இருக்குது? அது இந்த சிமெண்ட் கல்லில் இருக்கிறாங்களா, அந்த இதுலேயே போனது கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள பக்கமே சிமெண்ட் கல் இதெல்லாம் நார்த்துக்கு இருப்பாங்க ரோட்டு மேலே. அதோரமாக ரோடு வயக்காட்டுக்குள்ளே போகல. சரி சரி, பக்கம் தான், நடந்தே போகலாம், 10 நிமிஷத்தில் போயிடலாம். 10 நிமிஷத்தில் போயிடலாம். அது அந்த கருப்பசாமி கோயிலே இருக்குது, அந்த பேர் சொல்லே இருக்கு. அந்த சாமியை வச்சு நாங்கள் 6 பங்காளியுமே நாங்கள் கும்பிட்டுருக்கோம். இதுதான் அதனுடைய வரலாறு. இது வந்து எத்தனை 400 வருஷங்களா? 400 வருஷத்துக்கு முன்னாடி. 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க இந்த கடவுள் பூரா உசுராகி நம்ம மாதிரி இருந்தவங்க. அதுக்கப்புறம் அந்த பக்குவமாக இருந்தாலும் பூரா கடவுளாக மாறிக்கிட்டாங்க. கொஞ்சம் நம்ம மாதிரி கொஞ்சம் ஈசப்பரப்பில் சரியில்லாதவங்க பூரா வேறு மாதிரி மாறிடுச்சு. அப்போ வந்த கடவுள் தான் நம்ம தமிழ்நாட்டில் முருகன். இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு கடவுள். வெளிநாட்டில் பெரிய பெரிய தெய்வங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் முதல் தெய்வம் எது? முருகன் தான். இவர் தான் உண்மையாக நடந்திருக்காரு. இந்த உண்மை நடந்ததை இந்த விரும்மாண்டி சாமி கும்பிட்றவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன தெரியல, நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம எல்லையில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டா அதை நிறைய ஆள் அவர் பண்ணது நியாயம் சொல்லி அவன் அந்த ஆளுக்கு போய் வராங்க. ஒரு சில ஆள் தான் வருது, முக்கால்வாசி ஆள் அவர் பண்ணது தவறு, எங்களுக்கு ஓரம் வஞ்சியம் பேசிட்டாரு அப்படின்னு அதை பேசிக்கிடுவாங்க. அதனால சாமி பேர் சொல்லி சொல்லுங்க. அந்த சாமி முக்கியம் கிடையாது, அதை காட்டில் இந்த சாமி முக்கியம். இதுலேருந்து அது உருவாகுது. சரி சரி. என்னன்னா நம்ம எங்கள் கட்டப்பண்ண வகைராவில் நாங்கள் செல்வாக்கா அந்த காலத்தில் படைச்சிருந்துருக்காங்க. உழைக்கிற போது ஆடு மாடு வச்சு மேய்க்கிற போது அவங்க 2 பேரும் எங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சவங்க. எங்களுக்கு காவலாக இருந்து ஆடு மாடு மேய்ச்சி எங்களுக்கு பண்ணக்காரங்க மாதிரி இருந்தவங்க. எங்கள் பாதுகாப்புக்கு கட்டப்பண்ணி பாதுகாப்புக்கு இருந்தவங்கள கொண்டு போய் மாடு ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க.
போகும்போது அப்போ என்ன செய்கிறாரு, கட்டப்பண்ண வகுத்தில் பிறந்த புள்ள ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சோறை ஊற்றி கொடுத்து அவங்க அம்மா கொண்டு போய் நம்ம மாடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வா மத்தியான சாப்பாடுன்ட்டு கொடுத்து விட்றாங்க. கொடுத்து விடவுமே அது பேர் பின்னியம்மா. அது என்ன செய்யுது, சாப்பாடு கொண்டு போகுது. மதியானம் ஒரு 2 மணிக்கு போகுது. மழை பெஞ்சிருது. மழை பெய்யும் போது இந்த ரயில் ரோட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இடிதாக்கி மாடு பண்ணக்காரங்க இறந்துடுறாங்க. ஒரு 21 மாடு மேய்ச்சவங்க 2 பேருமே இறந்து போகிறாங்க. இறந்ததுக்கப்புறம் இது மழை வெறிச்சிருக்கு, சோறை கொண்டு போகுது. போய் பார்க்குறம்போது என்ன ஆகுது, மாடும் செத்துச்சு. 21 மாடு பண்ணக்காரங்க இடிதாக்கி செத்துட்டு இது நம்ம சோறை கொண்டு போய் வச்சு நின்று பார்த்துட்டு அத்தட்டி நம்ம மாடும் போச்சு, நம்ம பண்ணக்காரன் செத்து போனேன், நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம அப்பா அம்மா அடி கொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி இந்த சோறை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த செத்து கிடந்த மாட்டு கொம்பில் பாஞ்சிருச்சு. இதுவும் செத்து போச்சு. இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் வய போகிறாங்கன்னு சாக விட்டு என்ன ஆகுது, அப்புறம் மழை வெறிச்சிருச்சு. ஆடு மாடெல்லாம் அவன் வீட்டு வாசலுக்கு வந்துடுது. இவங்க வரல, பிள்ளையும் போன பிள்ளை வரலன்னு சொல்லி தேடி போகிறாங்க. தேடி போகும்போது அங்கே எல்லாமே அங்கே செத்து கிடக்கு இடிதாக்கி. அப்போ இடிதாக்கி சாகமே பார்த்துட்டு அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சோகத்தோடு வந்துடுறாங்க. வரமே அன்றைக்கி நைட்டு அந்த பிள்ளை தெய்வமாக மாறி வீட்டில் வந்து கனவுல வந்து பேசுது அப்பா அம்மாட்ட. இந்த மாதிரி நான் இருக்கேன், தெய்வமாக இருக்கேன், உங்கள் குடிவடையை காத்துக்கிறேன், என்னை இங்கே வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லிடுது. சொல்லவுமே இவங்க அதே ஆபத்தில் இருந்ததுனால அப்படியே இருந்து இவங்க கனவுல அப்புறம் பண்ணக்காரன் வந்துடுறேன், புண்ணியம்மா வந்துடுது, எல்லாமே வந்துடுறாங்க. வரவுமே அப்படியே அவங்களுக்கு சிலையை அடித்து வச்சு கோயிலில் உருவாக்குற போது இந்த சிவன் கோயிலுக்குள்ளே வைக்கலாமா, இறந்துட்டா ஒரு சமாதி சமுதாயம் வைக்கலாமான்னு ஆலோசனை பண்ணி கேட்குறாங்க. அப்போ இந்த தெய்வங்கிட்டையும் வண்டி போட்டு வரம் கேட்டு கேட்குறாங்க. அவங்க தெய்வம் தான் கொண்டு வந்து என் பக்கத்தில் வைங்கன்னு இந்த ஆதிசிவன் சொல்லிருச்சு. சொன்னதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து உள்ள கோயிலுக்குள்ளே இந்த ஆதிசிவன் பக்கத்தில் இது பின்னியம்மா கோயில். இந்த கோயில் ஆமாம். எங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சவங்க அவங்க பணக்காரங்க, அவங்க சின்னசாமி, அவங்க பேர் சின்னசாமி தெய்வம் உண்டு. அதை வச்சு அது கும்பிட்றோம். இது இங்கே நாங்கள் தான் கும்பிடுறது. ஆனால் கட்டப்பண்ணி வகுத்தில் பிறந்த பிள்ளை இது 6 பங்காளி இருக்கும்ல, அதில் 2வது பங்காளி வகுத்தில் பிறந்த பிள்ளை. சரி சரி. இந்த தெய்வம் அதனால வச்சு இது 2 கும்பிட்றோம் நாங்கள். சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புற நேரம் வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோயில் பதிவு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையிலே வந்து மன திருப்தியாக இருந்துச்சு. ஒரு கஷ்டத்தோடு இந்த கோயிலுக்குள்ளே நான் வந்துச்சேன். இந்த சைடு நம்ம எத்தனை முறை போயிருக்கோம் வந்திருக்கோம், ஆனால் இந்த கோயிலுக்கு நம்ம போனது இல்லையே அப்படி மட்டும் இல்லாமல் வேறு ஒரு மன கசப்புலேயே இருந்தேன். நான் இன்றைக்கி போய் சாமி கும்பிட்டு போவோன்ட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு நான் திரும்பும்போது மன நிம்மதியோடு திரும்பி போனேன். சரி, எந்த பிரச்சனையும் இருந்தால் என்ன வர்றதை பார்த்துக்குருவோம், நம்ம சிவன் கூட இருப்பார், அண்ணன் எல்லாருமே கூட இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை வெளியே வர்றேன். ஸோ நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க. உங்கள் வேண்டுதலை வந்து கண்டிப்பாக முறையில் இவர் நிறைவேற்றிக்கிறாங்க. இங்கே சிவன் மட்டுமே கிடையாது, கருப்பசாமின்னு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு காவல் காத்த பண்ணையக்காரர்களும் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டப்பனவரோட பேத்தி அவங்களும் இங்கே வந்து உருவத்தில் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஜோதி வடிவில் வந்து நமக்கு காட்சி தர்றாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது குறைகள் வேண்டுதல் தான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க. நான் உங்களை வந்து விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு வீடியோ பதில் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் விடைபெறுகிறேன். உங்களை அன்பு தோழன் விஜய் சோமசுந்தரம். தேங்க்யூ.